ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பற்றி பார்க்கலாம். இது வந்து என்னென்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து கசப்பே இல்லாமல் நம்ம செய்யலாம். சில பேர் வந்து இதை வேக வச்சு தண்ணி எடுத்து அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ அதோட சத்து எல்லாமே நம்மளுக்கு அதில் போயிடும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, கடலைப்பருப்பு, பூண்டு, அப்புறம் வெங்காயம், தென் வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பெரட்டி அது நல்லா வந்து வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதை எடுத்து போட்டு அதையும் வந்து நல்லா பெரட்டி விடணும். அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு அது வந்து இப்போ நீங்கள் வந்து உப்பு போடக்கூடாது. ஏன்னா கீரை வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உப்பு அதிகமாக போட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கி முடியும்ல, மீடியமாக வெந்திருக்கும்ல, அந்த டைமில் நம்ம வந்து அதுக்கு உப்பு போடணும். ஓகே, உப்பு போட்டுட்டு இப்போ வந்து மற்ற கீரை மாதிரி இவங்க வந்து வேகிறதுக்கு சீக்கிரமாக வேக மாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நம்ம ஏன் வந்து தட்டு போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னா, கீரைங்களை வந்து நம்ம எப்பயும் க்ளோஸ் பண்ணி தான் சமைக்கணும். இல்லைன்னா இந்த ஆவியில் அதோட சத்துக்கள் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து வற்றிருக்கும். அதே மாதிரி கீரையும் வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து இதை நல்லா ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருகி வைங்க. இல்லைன்னா மிக்சியில் பற்ற போட்டு அதை வந்து ஒரு ஓட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் தான் இது போட்டு திருகி வச்சுருக்கேன். இதை வந்து போட்டு ஒரு கிளறிடுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா கீரையில் வந்து கசப்பே இருக்காது. அதுக்காக தான் வந்து மெயினாக தேங்காய் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் வந்து நம்ம அடுப்பு ஆனில் இருக்கும்போது போடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே கெட்ட கொலஸ்ட்ராலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க.